மாட்டுக்கு வச்சுருக்காங்க. இப்போ மாடை பிடிச்சிட்டு வந்தேன்னா எல்லாத்தையும் சாப்பிட்ருவாங்க. ஆட்டுக்காக அம்மா பிடிச்சிட்டு வந்து போட்டிருக்காங்க. இங்கே கொண்டு வந்து கட்டினா ஃபுல்லாக சாப்பிட்ருவாங்க 2 பேரும். பாசமலர் 1 வாரம்தான் ஆகிறது. இனிமேல் தான் வாட்ச் ஏறும். அப்படி இல்லை, இப்போது ஒரு 6 லைவ் போட்டிருப்பேன். 6 லைவ் தான் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். அதில் அந்தந்த டைமிங் கரெக்டாக காமிக்குது. 1.5 மணி நேரம் 1 மணி நேரம் அப்படின்னு அந்தந்த லைவ் கீழே ஹவர்ஸ் காமிக்குது. ஆனால் ஒரு 2 லைவ் கூட இல்லை, ஒரு 2 லைவ் மட்டும் எனக்கு ஹவர்ஸ் கம்மியாக காமிக்குது. குழந்தைகள் காமிக்கக்கூடாதா? ஓ, நான் குழந்தைலாம் இங்கே யாரும் இல்லை காமிக்கிறதுக்கு. வேறு என்ன பண்ணக்கூடாது? அந்த சிஸ்டர் சொன்னாங்க வண்டி சத்தம் கேட்கக்கூடாதுன்னு சொன்னாங்க, ஷென்பா சிஸ்டர். வேறு என்னெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு தெரியலை. பாசமலர் பசுமாடுகள் காமித்து வாழ்க விவசாயம் 5000 சப்ஸ்கிரைபர் வந்திருக்கு. அப்படியா? நானும் அப்படி தான் நினைக்கிறேன், காமிக்கலான்னு நினைக்கிறேன். பட் எனக்கு இங்கே சுச்சுவேஷன் சரியில்லை. இது பக்கத்துலலாம் யாராவது எதாவது சொல்லுவாங்கன்னு மம்மி கொஞ்சம் பயப்படுறாங்க. நாங்கள் உங்கள் நேரலை பார்த்து சொல்கிறோம். அப்படி சொல்ல முடியுமா? எனக்கு அதை பற்றி தெரியல, ஐடியா. ஏதோ லைவில் டூல்லாம் சொன்னாங்க ஷென்பா சிஸ்டர். எனக்கு அதை பற்றிலாம் ஆக்சுவலாக தெரியல. ஏதோ இன்னும் நிறைய விஷயம் இருக்குது லைவை பற்றி. இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும். வண்டி சத்தம் கேட்கலாம், பசு மாடுகள் காமிக்கலாம், நீங்கள் முகம் பார்த்து பேசலாம். வண்டி சத்தம் கேட்கலாமா? அப்படியா? ஓகே. மாடு காமிக்கலாம். ஓகே. நான் ஃபேஸ் காமிக்கணுங்கிறது கஷ்டம். வீட்டில் மம்மி அதெல்லாம் ஓகே சொல்ல மாட்டாங்க. வேறு என்னெல்லாம் பண்ணக்கூடாது? பண்ணலாம். என்ன பண்ணலாம்? இன்னும் வேறு என்ன பண்ணக்கூடாது?